வழக்கமா கூட்டத்தை கூட்டி திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் இந்த தடவை தமிழ்நாடே திமுக தான் காப்பாத்திட்டு இருக்கு, தமிழ்நாட்டை வாழ வைக்கிறதே திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்காக ஓட்டு கேட்டிருக்கிறாரு. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி, இன்னைக்கு விஜயோட மனைவி சங்கீதா விஜய் வந்து சைக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை வந்து மறுபடியும் நிரூபிச்சிருக்கிறாரு விஜய். வண்டி ஓட விட்டு அதுக்கு பின்னாடி தன்னோட தொண்டர்களை தொங்க விட்டு செல்ஃபி எடுத்து நான் வந்து ஒரு சைக்கோ தான் அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருக்கிறாரு. இந்த சங்கீத விவகாரம் வந்த உடனே இந்த விவாகரத்து விஷயத்தை பத்தி ஏதாவது பேசுவாரு. ஏன்னா அந்த விஷயத்துல வந்து பெண்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியா மாறிச்சு. வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களே வந்து அவர் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாரு அப்படிங்கிறது. சோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு பதில் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விஷயத்த வச்சு விஜய்க்கு பொண்டாட்டி ஆகலாம் அப்படின்னு ஆசையோட பல கனவுகளோட இருந்த விஜயோட ரசிகர்கள் அந்த கனவுல வந்து மண் அள்ளிதான் போட்டிருக்காரு விஜய். பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு பெண்களோட பாதுகாப்பு அப்படின்னு கேக்குறீங்களே, நான் எப்படி பாதுகாப்பு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கந்தர்வக்கோட்டை சமஸ்தானமே ஆடி போற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்கிறாரு. பெண்களோட பாதுகாப்பு இப்படிதான் கொடுக்க போறேன், பெண்களோட உரிமைகளுக்கு நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இது வெறும் ட்ரைலர் மட்டும் தான். இதை தாண்டி பல சுவாரஸ்யமான விஷயங்களும் நடந்திருக்கு. என்ன அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஒவ்வொரு தடவையும் தாவேக்காவோட கூட்டம் நடக்கும்போது நாமளும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா இந்த தாவேக்கா தற்குறிகளும் தொடர்ந்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களோட அந்த இருமுறை வாகனம் இருக்குல்ல, அது பின்னாடியே போய் செத்து போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த தடவையும் அப்படிதான் தஞ்சாவூர்ல ஒரு கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. நிர்வாகிகள் கூட்டம், மக்கள் கூட்டம் நடந்துட்டு இருந்தது. அப்படியே குறைச்சு நிர்வாகிகள் கூட்டமா எடுத்துட்டு வந்தாங்க. அப்படி ஒரு கூட்டம் தான் தஞ்சாவூர்லயுமே நடந்துச்சு. இந்த கூட்டத்துக்கு விஜய் வரும்போது எப்பவுமே பின்னாடியே வந்து பத்திரிகையாளர்கள் தான் கேமராவை தூக்கிட்டு அவங்க கேட்ல இருந்தே ஃபாலோ பண்ணி வருவாங்க. இந்த தடவை அது நடக்கல. ஏன் அப்படின்னா, கடந்த 2 நாளா ஊடகங்கள் மீது தாவேக்கா நடத்தக்கூடிய அந்த தாக்குதல் தான் அதுக்கு காரணம். சன் நியூஸ் அப்படின்னா அதுக்கு பதிலாக சன்னி நியூஸ் அப்படிங்கிறது, SUN சன்னுக்கு பதிலாக SON சன்னு போடுறது, நீங்க சன்னுனா நான் மார்ஸ், நான் ஜூபிட்டர் வரைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பேர் அப்படியே மிஸ்யூஸ் பண்றது. இது வந்து எந்த பத்திரிகையுமே அவங்க வந்து விட்டு வைக்கல. சன் நியூஸ் மட்டும் கிடையாது, கலைஞர் டிவில இருந்து புதிய தலைமுறை, News 24/7, பாலிமர், இப்படி எல்லா ஊடகங்கள் மேலேயும் தாக்குதல தாவேக்கா நடத்திட்டு இருக்காங்க. இதனால இந்த வீட்டுல இருந்தே, வாசல்ல இருந்தே, படிக்கட்டுல இருந்தே, குளிக்கும் போதுல இருந்தே தூக்கிட்டு வந்து விடுவாங்க இல்லையா தஞ்சாவூருக்கு, அந்த வேலையை வந்து ஊடகங்கள் இன்னைக்கு தவிர்த்திருக்காங்க. சோ இதையும் தாண்டி ஊடகங்கள் தான் தவிர்த்திருக்காங்க. ஆனா ரசிகர்கள் நாங்க விட மாட்டோம் இல்லையா, நாங்க பின்னாடியே தொடர்ந்தே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் காட்டணும் அப்படின்னு அந்த இருமுறை வாகத்துக்கு பின்னாடி போய் மண்டை உடைஞ்சு இன்னைக்கு மருத்துவமனையில மறுபடியும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க தாவேக்கா தற்குறிகள். இவங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் இவங்களுக்கு புரியுமா, இல்ல அப்படின்னா புரியுற மாதிரி அவங்க தலைவர் சொன்னாதான் கேட்பாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா இந்த விஷயத்த இப்படி கட்டுக்கடங்காத கூட்டத்தை, அந்த அடிப்பட்டவரை எடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வருது, அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடாம அந்த ஆம்புலன்ஸ் மேலேயே விழுந்து அந்த ஆம்புலன்ஸே அடிச்சு உடைக்கிறாங்க. அப்போ இவங்களை வந்து யார் தூக்கிட்டு போவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆம்புலன்ஸ் இத்தனை இருக்கு அப்படின்னு கணக்கு காட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஆம்புலன்ஸ் சரியா மருத்துவமனைக்கு போய் சேருதா அப்படிங்கறதே இந்த தாவேக்கா கூட்டத்துல மிகப்பெரிய டாஸ்கா தான் இருந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே கண்டிக்கல. ஏன்னா சுய ஒழுக்கம் அப்படிங்கறத பத்தி தாவேக்கா தலைவர் விஜய் பேசிட்டாரு அப்படின்னா திருப்பி ரசிகர்கள் எல்லாம் அவரை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவர் எதுவுமே பேசாமையே அந்த கூட்டத்துல வந்து சங்கீதாவும் விஜய் இருக்கக்கூடிய போட்டோ எடுத்து ஒரு தொண்டர் வந்து காட்டுறாங்க. பாவம், உண்மையான தொண்டரா இருப்பாரு போல. அது ஊரே பார்த்துருச்சு. ஆனா அது வந்து விஜய் மட்டும் பார்க்கல, அது அப்படியே கடந்து போயிட்டாங்க. அப்படியே அந்த விவகாரத்து விஷயத்த பத்தியுமே இது வந்து அவங்க குடும்ப பிரச்சனை, ஆனா அதை வச்சு ஒரு சில கருத்துக்கள் வந்தது இல்லையா, அவங்க மனைவியை வந்து அவங்க தவறாக ஊடகங்கள்ல பேசுறதாக இருக்கட்டும், தாவேக்கா தற்குறிகள் தொடர்ந்து மார்பிங் பண்றதாக இருக்கட்டும், விஜய் பத்தி யாரு பேசினாலும் நடிப்போம். அதுல வந்து சங்கீதா ஒண்ணு விதிவிலக்கு கிடையாது, நடிக்கிறாங்க. அப்போ தன்னோட மனைவியவே இந்த மாதிரி தவறா பேசுறாங்க, இதுக்கு ஏதாவது விஜய் வந்து கண்டனம் தெரிவிக்கணும் அப்படி சொல்லிட்டு மாதர் சங்கமே முன் வந்து இது வந்து கையில எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்படி எதை பத்தியுமே பேசாம இந்த ஒரு விஷயத்தை வச்சு எப்படியாவது விஜய்க்கு பொண்டாட்டி ஆகிடலாம், விஜயோட சேர்ந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு பல நாள் கனவுல இருந்த விஜயோட அந்த கன்னிகளோட அந்த கனவுல தான் விஜய் வந்து மண்ணள்ளி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவங்க எல்லாருமே அண்ணன் தம்பி, அதாவது தம்பிகள், ஆண்களையும் விட்டு வைக்கலாம், அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற உறவு முறையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவு கோட்டி அப்படி சுக்குநூறா உடைச்சிட்டாரு. எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் நடுவுல வேற யாராலையும் உள்ள நுழையவே முடியாது. இது ஒரு அம்மா பையன் உறவு, அப்பா புள்ள உறவு, அண்ணன் தங்கச்சி உறவு, அண்ணன் தம்பி உறவு, அக்கா தம்பி உறவு. ஆனா இதுல நோட்
பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லா உறவுகளை பத்தியும் பேசியிருப்பாரு, 2 உறவுகளை தவிர. அதாவது தந்தை மகன், தந்தை மகள், இந்த 2 உறவை பத்தி பேசினாரு அப்படின்னா உங்க வீட்டுல இருந்து பிஞ்சு செருப்பு எடுத்து அடிப்பாங்க. அது காரணமா அந்த 2 உறவுகளை பத்தி பேசாம மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாருமே எனக்கு தங்கச்சி அப்படின்னு சொல்லி எல்லா வாயுமே ஆஃப் பண்ணிட்டாரு. இந்த விவகாரம், இந்த முன்னாடி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களா, அந்த விவகாரத்துக்கு மட்டும் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி தொண்டர்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடு, அதுக்கான ஒரு இதை வந்து சொல்லியிருக்காரு. விதிமுறைகள் எங்களுக்கு ரூல்ஸ் போட்டு தடுக்கிறாங்க, எங்களை ரூல்ஸ் போட்டு முடக்குறாங்க அப்படின்னு சொல்லவரு அவரோட தொண்டர்களுக்கு ரூல்ஸ் போட்டு அதை கட்டுக்குள்ள வச்சுக்க முடியாத ஒரு நிலைமையில தான் விஜய் வந்து இருந்துட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்காக தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், எனக்கு புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட பிராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கு, அந்த மார்க்ஸ் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு விஜய் தான் முக்கியம், அதனால நான் விஜய் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐசியூல இருக்கக்கூடிய குழந்தைய விட்டுட்டு எனக்கு பையன் முக்கியம் கிடையாது, விஜய் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு விஜய் தான் முக்கியம், வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நான் விஷத்தை வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு கையில அதோட ஒரு படி எக்ஸ்ட்ரீமா போயிது. எல்லாமே வீட்டுல இருக்கவங்களை பத்தி தனியா வந்து பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு அம்மா வந்து கையில ஒரு பச்சை குழந்தை வச்சிருக்காங்க, அந்த குழந்தை விடையும் எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க விஜய் தான் முக்கியம், விஜய் தான் முக்கியம்னு சொல்லக்கூடிய இந்த விஜய் தான் தன்னோட குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கறத இந்த பெண்கள் வந்து எப்ப புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய அப்டேட் ஒண்ணு கொடுத்திருக்காரு. எப்படி பாதுகாப்பு கொடுக்க போறேன் அப்படிங்கறத. ஆண்களுக்கு ஆண்கள் தான் ரேஷன் கடையில அரிசி போடணும், பெண்களுக்கு பெண்கள் தான் ரேஷன் கடையில அரிசி போடணும். பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர் என்பது பின்பற்றப்படும். இது எப்படி இருக்குன்னா, சமீபத்துல ஒரு டிபேட் நடந்தது. அந்த டிபேட்ல வந்து தாவேக்காவோட ஆதரவாளர் ஒரு பேராசிரியர் அவர்கள் வந்து சொல்றாங்க, ஒரு இதுல வந்துட்டு மாவட்டத்துல ஒரு பெண் ஆண் எஸ்பி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண் எஸ்பி இருக்கணும், ஒரு கட்டிடத்துக்கு வந்து ஒரு பெண் ஆண் பியூன் இருக்காங்க அப்படின்னா ஒரு பெண் பியூனும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தான் விஜய் சொன்னார்ல, யூபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டோட யூபிஎஸ்சில வந்து நான் முதலமைச்சரான அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிபாதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா அது கூட தெரியாம விஜய் வளர்னாரு. இப்படிதான் இவர் வந்து பெண்களுக்கான சம உரிமையை எடுத்துட்டு வந்து அப்படியே நிறுத்தி நிலைநாட்ட போறாராமா. இவர் போற போக்க பார்த்தோம் அப்படின்னா ஆண் குழந்தைகளை ஆண்கள் தான் பெத்தெடுக்கணும், பெண் குழந்தைகளை பெண்கள் தான் பெத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதலமைச்சரான ரூல்ஸ் போடுவேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாரு. ஏன்னா இவர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறவங்களுக்காவது இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் தொண்டர்கள் செஞ்ச விஷயம்ப்பா. இதுக்கும் விஜய்க்கும் என்ன சம்மதம்? விஜய் என்னதான் பேசினாரு அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கம் போலதான். சேலத்துக்கு போனோம்னா அங்க வந்து மஞ்சள் ஃபேமஸ், எதா இருந்தாலும் மஞ்சள் தொட்டு தான் ஆரம்பிப்பாரு. நாமக்கல் போனா அங்க வந்து முட்டை ஃபேமஸ், முட்டை சாப்பிட்டுட்டு கலைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் அங்க வந்து பேச ஆரம்பிப்பாரு. அதே மாதிரி தஞ்சாவூர் போனோம்னா அங்க வந்து விவசாயம் ஃபேமஸ், அதனால கழுத்துல பச்சை கலர் துண்டை போட்டுட்டு நான் வந்து மறுஜன்மம் அதெல்லாம் எனக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது, என்ன நான் பெரியார கொள்கை தலைவராக கொண்டிருக்கேன், சோ பூஜை போட்டுட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு நான் வந்துட்டேன், இங்க வந்து எனக்கு மறுஜன்மம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னா நான் வந்து விவசாயியா தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடைசி விவசாயி படத்தை வந்து 800 தடவை வந்து எடுத்து வச்சிருந்தாரு. எனக்கு இந்த அடுத்த ஜென்மம் மறுபிறவியை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு விவசாயி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். இதையும் தாண்டி என்ன பேசியிருக்காருன்னா, திமுக அதிமுகக்குள்ள ஒரு ரகசியமான டீலிங் நடந்துட்டு இருக்குதாமா. என்னன்னா திமுக ரூல்ஸ் போட்டு இவங்களை வந்து தடுத்து நிறுத்துவாங்களாமா. அடுத்தடுத்து ரூல்ஸா போட்டு நீங்க வந்து மீட்டிங்கே வைக்க கூடாது, நீங்க வந்து மக்களே சந்திக்க கூடாதுன்னு தடுத்து நிறுத்துவாங்களாமா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதிமுக இவங்க மேல பழியா போட்டு இவங்களை வந்து தடுத்து நிறுத்திடுவாங்களாமா. 2 பேரும் தான் மாறி மாறி வந்துட்டு இருக்கணும், ஒண்ணு நீ இன்னொன்னு நான், ஒண்ணு திமுக இன்னொன்னு அதிமுக மட்டும்தான் இருக்கணும், இதை தாண்டி ஒரு புது கட்சி வந்துடவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு டீலிங் வச்சிருக்காங்களாமா. சரி, திமுக அதிமுக திராவிட கட்சிகள் அவங்க வந்து டீலிங் வச்சிருக்காங்க, ஓகே. உங்களுக்கும் பாஜகவுக்கும் உள்ள இந்த ரகசியமான டீலிங்க பத்தி எப்போ பேசுவீங்க தலைவரே? ஏன்னா நீங்க வந்து பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சதோட சரி, அதுக்கப்புறமா பாஜக அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து உங்க வாயில இருந்து உதிரவே இல்லை. இப்போ நீங்க வந்து எல்லாருக்கும் இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து வெறும் எலெக்ஷன் மட்டும் தான், உங்களுக்கு வந்து எமோஷன் இல்லையா, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க எமோஷன் சொல்லிட்டு. சோ உங்க எமோஷன்லயே கை வைக்கிற மாதிரி எஸ்ஐஆர் மூலமா கோடிக்கணக்கான விஜய் வந்து கட் பண்ணி விட்டு இருக்காங்க. இதை பத்தி ஏதாவது பேசுனீங்களா பாஜக அப்படின்னு சொல்லிட்டு? அதை பத்தி பேசவே கிடையாது. இப்போ திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலேயே பெயரை வந்து ஹிந்தில வச்சிருக்காங்க, இதை பத்தி ஏதாவது சொன்னீங்க? ஏன்னா தமிழ்நாடே விஜய் அப்படிங்கும் போது தமிழுக்காக நீங்க குரல் கொடுக்கணும் இல்லையா? தமிழ்நாட்டு நிதிக்காக தான் நீங்க பேச மாட்டீங்க, உங்களுக்கு அந்த நிதி கோட்பாடு பிடிக்கலையோ என்னமோ தெரியல, ஆனா இதுக்காவது குரல் கொடுத்திருக்காங்க இல்லையா? அதுக்கும் குரல் கொடுக்கல. சரி, இந்த விஷயம் வந்து ரீசெண்டா வந்து அப்டேட் நீங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த விஷயமே வெளியே தெரிய வந்தது, அதனால உங்களுக்கு தெரியாது, உங்க ஸ்கிரிப்ட்ல இருக்காது அப்படின்னு விட்டாலுமே பாஜக உங்களோட கொள்கை எதிரி தானே. அப்ப நீங்க வந்து எதை எதிர்க்கிறீங்க? உங்களோட கொள்கையை மட்டும் எதிர்க்கிறீங்களா? ஏன்னா அதிமுக சொல்லுது கொள்கை
கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்ற அந்த மாதிரி நீங்க வந்து அவங்க கொள்கையை எதிர்க்கிறீங்களா, இல்லைன்னா உங்களோட மத அரசியல் எதிர்க்கிறீங்களா, இல்ல அப்படின்னா அவங்க கொண்டு வந்து ஏதாவது ஒரு திட்டத்தை நீங்க எதிர்க்கிறீங்களா, ஏதாவது ஒரு திட்டம் உங்களுக்கு வந்து முரண்பாடா இருக்குதா அப்படின்னு அந்த திட்டங்கள்லாம் என்ன, இதை பத்தி எல்லாம் எப்போ பேசுவீங்க? திமுகவுக்கு அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ரகசிய டீலிங்க ரகசியமா பை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கிட்டவங்க பாஜகவை எதிர்க்கிறீங்க அப்படின்னா அவங்க செஞ்ச இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஏன் முன் வரலையா, இல்ல தெரிஞ்சு தெரியாம இருக்கிறீங்களா, இல்லைன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கள்ள கூட்டணி கள்ள உறவு அப்படிங்கறத உங்க ஒய்ஃபே வெளிக்கொண்டு வந்துட்டாங்க, இந்த கள்ள கூட்டணி அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறீங்களா இப்படிங்கிறதுக்கு விஜய் வந்து எப்போ பதில் சொல்லுவாரு அப்படிங்கிறது கேள்விக்குறியாவே தான் இருந்துட்டு இருக்கு. இப்படி எல்லா விஷயத்துக்கும் விஜய்க்கு தெரியலையா அப்படின்னு கேட்கணும்னா என்ன எனக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு சுறா படத்துல எப்படி நான் முங்கி நீந்தி வெளியே வந்துடும் அதே மாதிரி எனக்கு வந்து நீருக்கு அடியில போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அணைகள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சிட்டு வரக்கூடிய அளவுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறத உச்சக்கட்ட நடிகர் அப்படின்னு சொன்னவரே உச்சத்துக்கு கூட்டு போய் கோபப்பட்டு கத்தக்கூடிய லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு இந்த திமுக. பாவம் இந்த படுபாவி திமுக விஜய் ஏன் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா என்ன சந்தேகம் அப்படின்னா, காலேஜே பாதி வரைக்கும் தான் படிச்சீங்க, அதுக்கப்புறம் கட்டடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்க எப்படி இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சீங்க, உங்களுக்கு எப்படி அந்த ஆர்ஓவி டெக்னாலஜி எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டினா இருக்கு. சோ நீங்க சொல்றது எல்லாத்தையுமே உங்க பின்னாடி இருக்கக்கூடிய தாவேகா தற்குறிகள் வேணா நம்பலாம், ஆனா பொதுமக்கள் யாருமே நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுதான் சொல்றீங்களா இல்லைன்னா தெரியாம சொல்றீங்களா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா நடந்தது தாவேகாவோட நிர்வாகிகள் கூட்டம். இந்த நிர்வாகிகள் கூட்டத்துல போயிட்டு டிவிகேக்கு ஓட்டு போடுவீங்களா, டிவிகேக்காக விசில் அடிப்பீங்களா, தூங்கும் போது ஊதிக்கிட்டே எழுந்திருப்பீங்களா, செய்வீர்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா பாணியில நிர்வாகிகள் கிட்ட போயிட்டு டிவிகேக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேக்குறீங்க. இருக்கிறது தாவேகாவோட நிர்வாகிகள், தாவேகாவை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. சோ அப்போ நிர்வாகிகளே உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற சந்தேகத்துலதான் நீங்க இருக்கிறீங்களா அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. இப்படி பல கேள்விக்குறிகள் இருந்தாலுமே எதுக்குமே பதில் சொல்லாம மறுபடியும் ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாரு தாவேகா தலைவர் விஜய். சோ இது வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, கடைசியில ஒரு காமெடியில சொல்லுவாங்க இல்லையா, இந்த பேப்பர்ல என்ன இருக்கு, எதுவுமே இல்ல, கீழே போட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த கூட்டத்துல வந்து எதுவுமே இல்ல, இதை நம்ம கடந்து போயிடலாம். அடுத்து செய்தி வரும்போது தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள்.